சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எஸ்கே ஆக்டிங் பிரிஸ்டாரு, ஜெயம் ரவி ஆக்டிங் அதுக்கு மிச்சம் பிரிஸ்டாரு. அதர்வால் கொஞ்சம் சீன் இருந்தாலும் முறையான சீனாக இருந்துச்சு. ஒரு செகண்ட் கூட ஸ்க்ரீன் விட்டு நகரலை, கண்ணு அப்படியே இருந்துச்சு அங்கேயே. ப்ரோ கரெக்டான எப்படி எடுத்தா என்ன வருவோம், இது வரைக்கும் நடந்தது கரெக்டாக எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. சரியான படம் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு. தமிழை பற்றி நல்லா எடுத்திருக்காங்க. ஹிந்திக்கு எதிராக எடுத்திருக்காங்க படம் வந்து நல்லா இருக்கு படம். என்ன பேரும் ஒன்று இதுவும் இல்லை, தமிழ் வாழணும் இல்லை, அதை மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இல்லை வேற ஒன்றும் இல்லை, ஹிந்தி எதிர்த்து போய் பேசியிருக்காங்க அவ்வளோதான் படம், வேற ஒன்றும் படம் இல்லை. படம் நல்லா இருக்கு, தீ பரவட்டும். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. என்னென்ன பேசியிருக்காங்க, என்ன அரசியல் பேசுறாங்க? அரசியல்னா ஹிந்தி திணிப்பு பற்றி தான், நல்லா தான் இருக்கு படம். ஆக்டிங், அவங்க ஆக்டிங்லாம், மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா சிறப்பாக இருக்கு, லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்கு, வந்து பார்க்கலாம். அருமையாக இருக்கு, ஆக்டிங் எல்லாம் அருமையாக இருக்கு, அருமையாக பண்ணியிருக்காங்க, அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க, படம் வந்து பார்க்கலாம். என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? கருத்து என்ன, நம்ம தமிழுக்காக போராடி இருக்காங்க, நல்லா பார்க்கலாம். தமிழுக்காக குரல் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். எல்லாம் வந்திருக்கு, அண்ணன் வந்திருக்காரு, கலைஞர் வந்திருக்காரு, எல்லாமே வந்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா பார்க்கலாம். அண்ணா கலைஞரை பெருசாக காட்டல, ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது, அவங்க எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்தாங்க, அந்த மாதிரி திரைக்கதையும் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. படம் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குங்க. இந்தி திணிப்பை வந்து எதிர்க்கிற விதமாக இந்த படம் இருந்துருக்கு. ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம், எல்லாருக்கும் இளைஞர்களுக்காகவும் பார்க்கலாம். தமிழுக்காக மெயினாக தமிழ் நம்ம வந்து அப்போலேருந்து போராடின காரணம் என்னங்கிறத இந்த படம் மூலியமாக விளக்கியிருக்காங்க. எல்லாரும் வந்து குடும்பத்தோட தேட்டரில் வந்து பாருங்க. தீ பரவிட்டு இருக்கு, அவர் சொன்ன மாதிரி தீ பரவுறது வந்து பார்க்கலாம் தேட்டரில். ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா தீ பரவட்டுங்கிறது வந்து இந்தி திணிப்பை வந்து நம்ம எதிர்த்து வந்து போராடினா பார்த்தீங்களா, அதை காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். தாராளம் பார்க்கலாம். நல்லா தேங்க்யூ. சூப்பர் படம், ஓவரால் சூப்பர் படம். எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம். இந்தியை ஒழிக்கிறதா, இந்தி திணிப்பை தவிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. படம் அருமையாக பண்ணியிருக்காப்ல. சிவா அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் மாஸ் பின்னிட்டாப்ல. ரவிமோகன் சார் அவர் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காப்ல. அவர் வில்லன் கிட்ட பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காப்ல. படம் ஒர்த்து. இந்த வருஷம் பொங்கல் சிவகார்த்திகேயன் பொங்கல் தான். அதுவும் அவர் சூப்பராக பண்ணியிருக்காப்ல. அருமையான படம், நல்லா இருந்துச்சு. மியூசிக் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மியூசிக் அண்ட் சாங் சூப்பராக இருந்துச்சு. அது எந்த லேகுமே இல்லை. அப்படி அந்த கால செட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து இந்த காலத்துக்கு ஒரு இது கூட கிடையாது, எல்லாமே அந்த காலத்து தான். சில வார்த்தைகள் தற்குறி இது மட்டும் இப்போ இருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து அந்த காலத்து தான். செட்டுலேருந்து எல்லாமே அந்த காலத்து தான். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் பொங்கல் சிவகார்த்திகேயன் பொங்கல் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். அது வந்து எல்லாருக்குமே அவசியம் இல்லைல்ல, கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே அது இது பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு அவசியம் கிடையாது. வரலாறு படம் தான், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு தான். ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து ரீசெண்ட்ல வந்து நம்ம அந்த ஹிந்தி திணிப்பை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த படத்துல இருந்து தான் நம்ம வந்து வெளியில தெரிஞ்சிருக்கோம். மூவி ஆக்சுவலி காஸ்ட், க்ரூவ், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துலயுமே லேகே ஆகல. படம் கடைசி வரைக்குமே இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி காஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது மாதிரி ஒரு ஹிஸ்டரி அப்படின்றத நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இந்த மாதிரி படம் அடுத்தடுத்து வந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நாலேஜ், கிரியேட்டிவிட்டி, ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். நிறைய சீன்ஸ் ரொம்ப கூஸ்பம்ஸ் உண்டாக்குற சீன்ஸ் நிறைய இருந்தது. ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி கத்துக்கணும் அப்படின்றது, ஒரு மொழிக்காக இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் லேர்ன் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். காமிச்சிருக்காங்க சார், பாருங்க, கண்டிப்பா பாருங்க. நானே எல்லாத்தையும் சொல்லிட்டா அவர் எப்படி பாக்குறது. நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் செம்ம சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் அண்ணா. சின்ன குழந்தைகளுக்கு நல்ல சூப்பரான ஸ்டோரி, இது தெரியாம கத்துக்கலாம். இது நல்லா இருக்கு படம், நல்ல வெற்றி வரும். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம தான் வந்தேன். பட் ஆனா இங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருக்கு படம். அது தமிழ் வரலாறு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட தமிழ் மொழி எப்படி எதிர்ப்பு இருந்து எப்படி வந்துச்சு, நம்ம தமிழ்நாடு அப்போ நடந்த அரசியல், அது மொழி அரசியல் எல்லாம் சூப்பரா சொல்லிருக்காங்க. சுதா மேடத்துக்கு இவ்வளவு பெரிய கட்ஸுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தே ஆகணும். அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. எஸ்கே அண்ணாவுக்கு மிகப்பெரிய மைல்கல். ரவிமோகன் மிரட்டி விட்டாரு, அப்படியே ரியலா வாழ்ந்துட்டாரு அந்த கேரக்டர்ல. ஸ்ரீலீலா சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டும் அவ்வளவு அர்ப்பணிப்பா நடிச்சிருக்காங்க.
எஸ்கே அண்ணாவுக்கு மிகப்பெரிய மைல்கல். GVM 100 செம்மையா ஹிட், பிஜிஎம்லாம் பிரிச்சு எடுத்துட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். குடும்பத்தோட எல்லாரும் வாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம், இந்த படம் எங்கேயும் ஜெயிக்காது. ஜெயிச்சிருச்சு படம். ஏன்னா நம்ம ரத்தத்துல ஊர்ன ஒரு மொழி உணர்வு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்திருக்காங்க படம். சுதாகர் படத்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது, அவ்வளவு அழகா இருக்கு படம். கண்டிப்பா எல்லா தேட்டர்ல வந்து பாருங்க. இந்த பொங்கல் ரொம்ப சூப்பரான பொங்கல், எஸ்கே பொங்கல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் படத்துல உழைச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப 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 அருமையா இருக்கு. தமிழ் 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 வாழ்க. ரொம்ப அழகா இருக்கு. மியூட் பண்ணிருக்காங்க, என்னன்னா புரியுது, அது மியூட் தான் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூட் தான், ஆனா புரியுது ரொம்ப. ஆனா வந்து ப்ரொமோஷன்ல ஆல்ரெடி வந்துருச்சு, ட்ரெய்லர்லாம் வந்தது நமக்கு. ஆனா புரியுது, ரொம்ப பேடாவும் எதுவும் இல்ல. எல்லாருமே பார்க்கலாம். இது முக்கியமா குழந்தை, இந்த தலைமுறை குழந்தைகள், நம்ம தாத்தா பாட்டி தமிழுக்காக எவ்வளவு அர்ப்பணிப்பு. நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா தமிழ் வேணும். தமிழ்ல, தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும்தான் பேசணும். அது சொல்லி கொடுங்க. நம்ம தமிழுக்காக அப்படி உயிரை விட்டுருக்காங்க அவ்வளவு பேரு. அந்த இந்தியை துணிக்கணும்னு சொல்லி நம்ம தமிழர்களை அவ்வளவு பேரை கொலை பண்ணி கொண்டிருக்காங்க, சதி பண்ணி கொண்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமா இந்த படத்துல பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வைஸாவும் ஸ்டோரி வைஸாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ற படமா இருக்கு. அண்ட் இந்த டைமுக்கு இது ரொம்ப தேவையான படம். ஏன்னா இப்போ அரசியல் அதாவது எலெக்ஷன் வரப்போகுது. இந்த டைம்ல இது ரொம்ப முக்கியமான படமா இருக்கு. மீண்டும் நம்மளுக்கு ஒரு தமிழ் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு படமா இருக்கு. இதுல நடந்தது எதுவுமே கதை கிடையாது, ஆனா பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக சித்தரிக்கப்பட்டவைன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சில காட்சிகள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் உண்மையிலே நடந்தது அப்படின்னு நினைச்சு பாக்குறப்போ ரொம்பவும் ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கு. என் கூட படிச்ச பசங்க, நான் இப்ப ஸ்டூடெண்ட் தான், ஆனா என் கூட இருக்க பசங்களே தமிழ் உணர்வோட இருக்க இன்னும் நிறைய பசங்க இந்த வெளியே வரப்ப அழுதுட்டே தான் வந்தானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாவும் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான படமாவும் இருக்கு. ஸ்கிரீன் பிளேவும் டைலாகும் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. லேக்னே சொல்ல முடியாது படத்துல, அந்த அளவுக்கு எல்லாமே நீட்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளேவாவும் ஸ்டோரியாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அண்ட் இந்த டைமுக்கு இது ரொம்ப முக்கியமான படமாவும் இருக்கு. நானும் இன்னும் புல்லரிச்சு போய் தான் இருக்கிறேன். செம படம். ஆனா இது இந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த டைமுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான படம். ஸோ இது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க அவங்களோட கதாபாத்திரத்துக்கு அவங்க வந்து கரெக்டாக அவங்களோட இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க. இந்த நேரத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு வர வேண்டிய எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த அந்த 64 நடந்த விஷயத்தை வந்து இந்த காலத்தில் இருக்க இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் அதை அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான படம். எக்ஸலண்ட் மூவி. ரீசெண்டாக வந்த காலங்களில் இது மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் வந்ததில்லை. இது மாதிரி படம் இது ஒரு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு படம். அது அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் இன்னும் ஃபீல் பண்ணுறோம். அது வந்துருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும். அப்படி இருந்தும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இது அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காட்சியும் ரொம்ப தத்ரூபமாக இருக்கு. அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே கொண்டாந்து கண் முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க. எந்த ஒரு வந்து பார்க்கக்கூடாத விஷயங்கள் இல்லாமல் அவ்வளோ தெளிவாக இயற்கையாக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த படம் எக்ஸலன்ட், மறக்க முடியாத ஒரு படம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.